ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 வந்திருக்கு. இந்த ப்ரோமோ 2 பார்க்கும்போது தர்ஷிகாவும் பவித்ராவும் ஒன்றாவும், சௌந்தர்யாவும் ஜாக்லின் ஒன்றாவும் வந்துட்டு மாறி மாறி தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது. இதுக்கப்புறம் போக போக இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கக்கூடிய விஷயங்கள் வருமோ அப்படின்ற மாதிரி தோணுனாலும், நாமினேஷன்ஸில் இவங்க 4 பேருமே சிக்கியிருக்காங்க. அதில் சௌந்தர்யா ஜாக்லின் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் பவித்ராவுக்கு தர்ஷிகாவுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள காப்பாற்றுமா இல்லை இன்னும் அகல பாதாளத்தில் தள்ளி விடுமான்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து பவித்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க புரிய இப்படி இந்த ஒரு ரீசன் மாதிரி வச்சு நாமினேட் பண்ணுறதால நம்ம ஒன்றும் அந்த மாதிரி ஆகிற போகிறது கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போக போகிறாங்க, அது பெணாத்தர மாதிரி இருக்குது. அதற்காக நான் அதெல்லாமே உண்மையாயிடுமான்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஜாக்லின் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி நீ விளையாடுறேன்னு என்கிட்ட சொல்லிடுறாங்க. ஜாக்லின் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நீ எதை பார்த்து எனக்கு என்ன தெரியுன்றாங்க. நான் அப்படி விளாட்றேன் இப்படி விளாட்றேன், நீ என்ன பார்த்து எனக்கு தான் தெரியும். நீ பாட்டுக்கு எதாவது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ண சொல்லிட்டு தான் அதுக்கு நான் வந்து இதுவாகிட முடியுமா அப்படின்னும் போது சௌந்தர்யா வந்துட்டு பவித்ரா வந்து நான் வேணும் தான் போட்டேன்றாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் இதான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து நமக்கு 4 பேர் இருக்கிற ஒரு இதில் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க, அது என்ன வேணாலும் பேசலாம் அதுக்குன்னு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஏன்னா அந்த கோவாவுக்கு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்கின் வந்துட்டு இப்போ பார்த்தாலும் ஒரு குரூப்போடு தான் இருக்குன்னு வேறு ஏமால பழிய போகிறாங்க மாதிரி லாஸ்ட்டாக பவித்ரா சொல்லி முடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னன்னா நீ வந்து என்னை நாமினேட் பண்ணுறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதுக்கு நீ ஒரு ரீசன் சொல்கிற பற்றியா அதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குன்ற மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ பவித்ராவுக்கு வந்து சௌந்தர்யா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க பொழுது, அதே மாதிரி ஜாக்லின் வந்து தர்ஷிகா மேலே செம்ம கானில் இருக்காங்க பொழுது, அப்படியே வயசு வருஷம் தான் இவங்க அவங்க மேலேயும் இவங்க மேலேயும் அப்படியே கோவப்பட்டு கடைசியில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கதையில் முடிவுரையாக வருது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த 4 பேரில் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குங்க, நான் இவங்க தான் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் நான் இந்த கேள்வி கேட்கும்போதே சௌந்தர்யா ஜாக்லின் பேர் அதிகப்படியாக வரும். அதுக்கப்புறம் மேபி பவித்ரா, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தர்ஷிகாவுக்கு நான் போடுறதே கிடையாது வரும்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.